பாருங்கள் 20லேயே உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஒரு 2 இது தான் கொடுத்தேன், எங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து ரன் ஆகுது. இப்போ இது மாதிரி ரன் ஆகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா 115 ஹெர்ட்ஸ் வந்து உங்களுக்கு பவர் கிடச்சிட்ருக்கு. ஓகே. அங்கே ஹெர்ட்ஸும் வந்து இப்போ பாருங்கள் 317 ஹெர்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே டிசைட் பண்ணி உங்களுடைய செல்ஸ் இப்போ பாருங்கள் 410 ஹெர்ட்ஸ். ஸோ ஹெர்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். உங்களுடைய இண்டிவிஜுவலுக்கு என்ன தேவை இருக்குன்றது இது இங்கேயே வந்து இந்த செல்லுலார் லெவலில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இது வந்து இது வழியாக உங்களுக்கு அந்த ஹெர்ட்ஸுக்கு வந்து எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுது, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து 33 மினிட்ஸ் நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் இல்லையா? இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இதை ஆரம்பிச்சிட்டோம், ரன் ஆகிட்டுருக்கு. 33 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேலையை பார்த்துக்கலாம். நீங்கள் இதை வந்து ஷர்ட்டில் பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் வேலையை நீங்கள் பார்க்கலாம், பண்ணிகிட்டே குடிக்கலாம், சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சாப்பிடலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக இந்த பிங்க் ஆப் ரன் பண்ணும்போது தண்ணி வந்து மஸ்ட் குடிக்கணும். அதாவது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதும் தண்ணி குடிக்கணும், டியூரிங் தி ப்ரோக்ராமும் தண்ணி குடிக்கணும். நீங்கள் இப்போ ஈவன் தண்ணி இப்போ பக்கத்தில் இருக்குதுன்னா நீங்கள் குடிச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா தண்ணி குடிக்கிறது மஸ்ட் இதுக்கு. ஓகே, அப்போ தண்ணி குடிச்சிக்கிறேன். ஆமாம். ஸோ இப்போது வாட்டர் வந்து குடிக்க போகிறோம். ஆமாம், தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும்போது தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்துட்டு அப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் போய் அது கரெக்ஷன் நடக்கும். அதை தான் இந்த பிங்க் ஆப் வாட்டர் குடிச்சாச்சு. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் வந்து தண்ணியை வந்து நடுவில் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸுக்கு வந்து இப்போ 3 மினிட்ஸ் ஆல்ரெடி ரன் ஆகிடுச்சு. 30 மினிட்ஸ் இப்போ வந்து ப்ரோக்ராம் காட்டுது. இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து இங்கே மெசேஜ் காட்டும். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆச்சு ஆனால் வந்து கரண்ட் பாஸ் ஆகலை அப்படின்றது அது சொல்லும். அப்போ நம்ம திரும்ப வந்து நம்ம தண்ணி வாட்டர் குடிக்கணும். ஆமாம், தண்ணி எடுக்கும்போது தண்ணி நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸஸாக எடுத்துக்கிறோமோ அப்போ எங்கள் ஃப்ரீக்வன்சி திரும்ப ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பேசிக்காக என்ன இந்த கான்செப்ட் இங்கே நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டியும் வந்து ஒரு மேனுவலாக பண்ணும்போது அஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணும், நமக்கான வேண்டிய விஷயத்தை நடத்தி கொடுக்கும் சொல்கிறோம். இப்போ வந்து தண்ணியை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி வந்து சயின்டிஃபிக்கலாக அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து வாட்டரில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல விஷயங்களை வந்து சொல்லி பார்க்கும்போதும் அது வேண்டாத விஷயங்களை சொல்லும் போதும் எமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து அது பண்ணியிருக்காரு. அப்போ வந்து என்ன இருக்குது, நல்ல விஷயங்களில் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அந்த வாட்டருக்கு நம்ம சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரீசரில் வைக்கும்போது அது அழகான கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதே நெகட்டிவ் தாட்ஸையோ நெகட்டிவான ஒரு அந்த தண்ணி திட்டுற மாதிரியோ இல்லை அதுக்கு வேண்டாததெல்லாம் நம்ம சொல்லும் போதும் அந்த தண்ணி வந்து ரொம்ப குரூக்கடாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன ஆயிருக்கு, தண்ணி வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணிக்கிறது எல்லா விஷயத்தையும் அது தண்ணியை பொறுத்தவரை நல்லது கெட்டதில்லை, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது, நல்ல விஷயங்களுக்கு நல்ல விதமாக ஃபார்ம் ஆகுது, கெட்ட விஷயங்களுக்கும் நெகட்டிவிட்டிக்கு நெகட்டிவாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் செல்ஸ்க்கு வாங்க. இப்போ நம்ம செல்ஸ்லாம் எப்படி வாழுது, தண்ணி தானே. இப்போ நம்ம உடம்பே என்ன சொல்லுவோம், 70% வாட்டர் இல்லையா? ஸோ 70% நம்ம உடம்பு ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அப்போ வாட்டர் கண்டென்ட் வந்து நல்லா இருக்குந்தா தான் வந்து நம்ம வந்து சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்குன்றது நமக்கு சொல்லுவாங்க. டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுவாங்களே தண்ணி நல்லா குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செல்லும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே ஷெட் ஆகிட்டு ரீஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்மளோட உடம்புல இருக்கிற 150 ட்ரில்லியன் செல்ஸும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு இப்போ 150 ட்ரில்லியன் செல்ஸ்னால் நீங்கள் கண்ணுக்கு மட்டுமே அவ்வளோ ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கும், ஸ்கின்னுக்கு மட்டுமே அவ்வளோ ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு ஆர்கனுக்கும் ஹார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவ்வளோ ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ட்ரில்லியன் செல்ஸ் வந்து அதில் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஆர்கனுடைய லைஃப் ஸ்பேனுன்றது அந்த செல்ஸ்க்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணோன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு அந்த செல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செல்ஸ் எல்லாமே ஷெட் ஆகி ரீஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஒன்று ஒன்றா ரீஜென்ரேட் ஆகிட்டே வந்து திரும்ப புதுமையாக வந்து தன்னை புதுப்பிச்சுக்கும். அப்போ அதுதான் ரீவெட்டலைசேஷன் அப்படின்றது நம்ம சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸுக்கு எல்லா செல்ஸுமே வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு ரீவெட்டலைஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அது வந்து இப்போ பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து 50 வயசு 60 வயசு 70 வயசுன்றது கிடையாது. இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே 2 வயசு தான்.
ஓ மை காட், இதுவே புது இன்ஃபர்மேஷனா இருக்கு எனக்கு இன்னைக்கு. ஓகே, ஏன்னா சோ அப்ப அதுங்கெல்லாம் குழந்தைங்க. ஆமா, ஏன்னா இப்ப நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும்தான் அந்த இது வந்துட்டு உங்களுக்கு ரீஜெனரேட் ஆனாலும் நம்ம ஏஜ் ஆயிட்டு இருக்க மாதிரி நம்மளுடைய தாட் பிசிக்கலா வெளியில மட்டும் தாட் பேட்டர்ன்ல இருக்கிறதால தான் அதுவும் அப்படி காட்டுதுன்னு சொல்றேன். இல்லைன்னா ஸ்கின்னோடைய இதுவும் மாறுது. ஆனா நம்ம தாட் பேட்டர்ன்ல நமக்கு ஏஜ் நினைக்கிறதால தான் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய ஃபேஸ் ஆகட்டும், அவங்க உடல் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஏஜ்டா காட்டும். ஓகேவா? அது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மெமரிக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஒரு செல்லுல ஒரு மெமரி பதிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல, எவ்ரி செல் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெமரி பவர், மைண்ட் இருக்கு இல்லையா? அப்போ அந்த செல்ல ஒரு மெமரி வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னா அது நெக்ஸ்ட் ரெஜெனரேட் ஆகிற நியூ செல்லுக்கும் அது பாஸ் ஆன் பண்ணிட்டு போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் செல் அதை ரெஜெனரேட் ஆகும்போது அந்த தாட்டை மட்டும் அது பாஸ் ஆன் பண்ணிட்டு போகும். செல்லுங்கூட வந்து பாசிட்டிவ் தாட்ஸில் தான் வாழ்ந்து. ஆமாம், இப்போ ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லு வருதுன்னா அது வந்து வாட்டர் வழியாக தான் அது வந்து கொடுத்துட்டு போகுது. ஓகேவா? அதோடைய கம்யூனிகேஷன் லிங்க் எங்கே ஆகும்? அதோடைய செல்ஸில் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த வாட்டரில் இருக்கிற மெமரி எல்லாமே வந்து அடுத்த புது செல்லு ஃபார்ம் ஆகணும், அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த செல்லு ஷெட் ஆகிடும். ஸோ எவ்வளோ வந்து ஒரு உடலில் வந்து நம்மளோட தாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமா இருக்கு. ஸோ அப்போ எதுக்காக இதை நம்ம சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ நெகட்டிவாக எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வந்து டயபெட்டிக்கு, நான் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, நான் வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு, இல்லை எனக்கு அது சரியில்லை, எனக்கு இது சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு இன்டென்ஷன், அதுக்கு எனர்ஜி நீங்கள் கொடுத்து நினைக்கிறோமோ அது அத்தனையும் உங்கள் செல்ஸில் இருக்கிறது அடுத்ததாக புதுசாக ஜெனிக்கிற செல்லுக்கும் அதே தான் பாஸ் ஆகும். புரியுதுலையே? ஸோ செல்லை பொறுத்த வரைக்கும் அது வந்து 2 year old பேபி தான். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து கொடுக்குற அந்த ஓல்டு இன்புட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக லைஃப் டைம் நம்ம கூடவே வருது. ஸோ அப்போ வந்து அந்த 2 year old பேபியை வந்து நம்ம எந்த அளவுக்கு எங்கே வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளை பொறுத்தது. ஆமாம், கரெக்டுங்களா மேம்? அதுதான் நம்ம நெகட்டிவ் எனர்ஜிக்கும் நெகட்டிவ் தாட்ஸுக்கும் நீங்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. ஆமாம், அதுக்கு காஸ்மிக் எனர்ஜியை நம்ம வந்து சப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு என்னுடைய ஏஜே வந்து நமக்கு இதில் வந்து ஈவன் ரேக்கியில் கூட எங்களுடைய ரேக்கி குருலாம் சொல்லி தந்திருக்காங்க, நீங்கள் எந்த ஏஜ் வேணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஏஜ்லேயே நீங்கள் இருப்பீங்கன்னு. இது என்ன புதுசா இருக்கே, கேட்டுக்குங்க. எல்லாம் நிறைய பேர் வந்து ஆசைப்படுறது எங்காவே இருக்கணும். நிறைய பேர் பார்லர் போவாங்க, நிறைய பேர் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபேஷியல் யோகாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஏஜ்லேயே தான் இருப்போமா. இது நல்லா இருக்கு மேம், நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம். அதான் இப்போ எனக்கு வந்து 35 years தான் ஆகுது, இல்லை நான் 25 years தான் ஆகுதுன்ற மாதிரி நம்ம வந்து அது வந்து உங்கள் மைண்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த வயசுலேயே அதனால தான் அதுலேயே வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பை ஆகிடும். நீங்கள் 50 வயசு 60 வயசு ஆன பிறகு 30 வயசுனா அது ஏற்றுக்காது. நீங்கள் 30 வயசுலேயே இருக்கும்போது 20 வயசில் இருக்கும்போதே நான் எப்பவுமே இந்த ஏஜில் நான் இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் ஒரு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நாங்கள் சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் சொல்லி தருவோம் ரேக்கி படிக்கிற ரேக்கி சேனல்ஸ்லாம். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து இன்பில்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது அந்த ஏஜ்ன்றது நம்பர்ஸாக தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸோ உங்களுடைய இன்டர்னல் மெமரியோ உங்களுடைய மென்டல் ஆராவோ எமோஷனல் ஆராவோ மாறவே மாறாது. ஸோ இவ்வளோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த டிவைஸ்லேயே எல்லாமே கிடச்சிருதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டா? ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம மேனுவலாக பண்ண முடியலன்றப்ப தான் இப்போ இந்த டிவைஸ் மூலமாக இப்போ இது பாஸ் ஆகுறதே எனக்கு லைட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன்னு தான். பண்ணுறீங்க? ஆமாம். உள்ள வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு அதிர்வுகள், கரெக்டாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு அதிர்வுகள் வந்து உள்ளுக்குள்ள வந்து நான் ஃபீல் பண்றேன். ஆமா, சில பேருக்கு அந்த கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி தெரியுது, இந்த இடத்துல விறுவிறுன்னு ஓடுற மாதிரி சுருக்குன்னு போற மாதிரி அந்த கரண்ட் பாசிங் மாதிரி சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். எனக்கு வந்து இந்த ஹெட்ல வந்து தெரியுது கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி. ஸோ அதுதான் இது என்ன பண்ணுதுன்னா இப்போ பாருங்க கிலோ வாட்ஸ்ல போயிட்டு இருக்கு பாருங்க. ஆமா, கிலோ வாட்ஸ்ல போகுது. ஆமா, ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கு வேண்டிய அளவுக்கு பாருங்க 94%. ஸோ அந்த மாதிரி வந்து அதுவே உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. இது பாட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம், ஒன்றுமே இதுவே